வணக்கம் காட்கிப்தி. அதாவது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ள நிலையில் இன்று 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் மற்றும் செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், தஞ்சை ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் தாம்பரம் சண்முகம் சாலை மார்க்கெட் பகுதியில் 2 அடி அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் பொருட்கள் வாங்குவதற்காக வரும் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். அதே போல் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வருகின்றனர். அதே போல் பல்லாவரம், பம்மல், நாகல்கேணி சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதி மக்கள் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதாவது நம்ம பல்லாவரத்திலிருந்து பம்பன் செல்லும் பிரதான சாலையில் மழைநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. சாலையில் தேங்கி இருக்கும் மழைநீரில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோக்கள் பழுதாகி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் தாம்பரம் அடுத்த வேங்கைவாசல் பிரதான சாலையில் கனமழையின் காரணமாக மழைநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுகிற காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த சாலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் மழைநீர் வடிகாலை அங்கு அமைத்திருந்தார்கள். அந்த மழைநீர் வடிகாலை முறையாக அமைக்கப்படவில்லை. அவைகள் குறுகலாகவும் சிறிய இடத்தில் சரிவர கட்டப்படவில்லை என அப்பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறையினர் இது போல மழைநீர் வடிகால் கால்வாய்களை முறையாக அமைத்தால் இது போல சாலைகளில் செல்லக்கூடிய இந்த மழைநீரை தவிர்க்கலாம் எனவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.